Ariza shirts and trousers. Supreme Mobiles in Deepavali super sales. Smartphone வாங்கினா ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ. பச்சையப்பா சில்க். இப்போ இந்த பிக் பாஸ் வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில்? ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் இது வந்து ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு நாங்கள் பண்ணுற ஒரு விஷயம் தான். பட் இதில் கொஞ்சம் கமர்ஷியல்லாம் சேர்த்து தேவையில்லாத விஷயங்களும் ஆட் ஆன் ஆகிற மாதிரி தெரியுது. ஒரு கூட்டம் வெவ்வேறு சோஷியல் செட்டப்லேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து செலக்டிவாக ஒரு லேபில் போட்டு அவங்களுடைய பிஹேவியரை அனலைஸ் பண்ணுறதுன்றது சோஷியலி நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். ஆனால் அதில் வந்து என்ன எஃபெக்ட்ஸ் இருக்குன்றது மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அது எங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்டுக்கு தான் நாங்கள் எடுத்துக்கோம். ஸோ அகடமிக்கலாக நாங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோம் ரிசர்ச்சுக்கு ஒழிய. இது வந்து ஒரு உலகமே பார்க்குற ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அதுலேருந்து நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, நிறையா வந்து புது விஷயங்கள் மக்கள் வந்து கற்றுக்குவாங்க, நிறையா வந்து இதனால் வெளியில் ஒரு பிரச்சனை வரும், ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி விஷயங்களை ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக இல்லை ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப வந்து கண்ணாடி மேலே நடக்கிற மாதிரி ரொம்ப டெலிகேட்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் சைக்கலாஜிக்கலாக வைக்கிற கேம் தான் வந்து நிறைய பேர் ட்ரிகர் பண்ணுதோ? ட்ரிகர் பண்ணுறதுக்குன்னே தான் பண்ணுறாங்க. இதில் வந்து நம்ம இன்னொன்று பார்க்கணும், கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது. மக்களை பார்க்க வைக்கணுன்றது ஷோவோடைய ஒரு கோல். அப்படி இருக்கப்ப என்னென்ன மசாலா சேர்க்க முடியும், என்னென்ன அதில் வந்து அடிதடி வந்துச்சுன்னா அது அவங்களுக்கு நல்லது, டிஆர்பி ஜாஸ்தி ஆகும்னு. ஆனால் மக்களுக்கு மனதளவில் என்ன பாதிப்பு ஏற்படும்னு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று நம்ம எல்லாருக்குமே இருக்குது. என்னதான் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணாலும் அதுக்கு அடியில் வந்து ஒரு மனிதாபிமானமும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஒருத்தவங்களை பாதிக்கும், எஸ்பெஷலி டீனேஜர்ஸ், இந்த யங்ஸ்டர்ஸை பாதிக்கும்ன்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு ஷோ தான் பார்த்தேன் சமீபத்தில். அதில் வந்து அசிங்கமாக ஆபாசமாக பேசுகிறாங்க, ஆபாசத்தையும் தாண்டி அருவருப்புக்கு போயிட்டாங்க. அந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் தேவையே இல்லை. இப்போ என்ன ஆகுது, நம்ம நார்மலைஸ் பண்ணி விட்றோம். ஒரு மோசமான கெட்ட வார்த்தையை சாதாரணமாக அவங்க பேசுகிறாங்கன்றப்ப ஒரு வீட்டில் பார்த்துட்டு இருக்க ஒரு புள்ள வந்து அவங்களே பேசுகிறாங்க, நான் ஏன் பேசக்கூடாது அப்படின்னு அது பேச ஆரம்பிக்கும். அப்போ அது நார்மலைஸ் ஆகிடுது. அப்போ அந்த சொசைட்டியே அந்த வார்த்தைக்கு நார்மலைஸ் ஆகுது. அது தப்பு. நம்ம வந்து எவ்வளோ படிச்சிருக்கோம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் மரியாதை எதிர்பார்க்குறோம், செல்ஃப் ரெஸ்பெக்டும் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம தக்க வைக்கிறதுக்கு சில நார்ம்ஸ் இருக்குது, சோஷியல் நார்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு உட்பட்டு இருந்தால் தான் நமக்கு வந்து கண்ணியம் எதிர்பார்க்கலாம். இல்லாட்டி கண்ணியமே இருக்காது. என்ன எல்லாரும் இன்டீசெண்டாக நடந்துக்கலாம், இன்டீசெண்டாக பேசலாம், அது ஸ்டைலுன்னு சொல்லிக்கலாம், இதுதான் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம், அதெல்லாம் காரணங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்சி, ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு எட்டிகெட்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை ஃபாலோ பண்ண தான் வேணும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலைன்னா அட்லீஸ்ட் அவங்கள பனிஷாவது பண்ணணும். அப்போ தான் மக்களுக்கு தெரியும் இது தப்பு போல் இருக்குது. நம்ம சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அதுதான் நம்ம சொல்ல வரணும். அப்படி பேசினவங்கள உள்ளே நம்ம வச்சுருந்தோன்னா அப்போ அது நாம் பண்ணி விட்டுறோம். பிக் பாஸ் போட்டியாளர்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது அவங்க ஏற்கனவே மென்டல் ப்ரெஷரில் இருப்பாங்க. ஆல்ரெடி 24 ஹவர்ஸ் அங்கே இருக்கிறதுனால மென்டல் ப்ரெஷரில் இருப்பாங்க. அது 4 பேர் சேர்ந்து மொத்தமாக அட்டாக் பண்ணும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? எக்ஸாம்பிள் இப்போது மாயா கேங்னு ஒரு கேங் இருக்குது பிக் பாஸில். அதனால் அர்ச்சனா அவர்களை வந்து தனிப்படுத்தப்பட்டிருக்காங்க. அந்த அர்ச்சனா வந்து எல்லாருமே சேர்ந்து புள்ளி பண்ணுறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஜென்ரலாகவே புல்லிங் இஸ் நாட் அலோடுங்க. நம்ம ஊரில் வந்து அப்யூஸ்னாலே செக்ஷுவல் அப்யூஸை மட்டும்தான் அப்யூஸ் கணக்கில் கொண்டு வருவாங்க. பட் இந்த மாதிரி இமோஷனல் அப்யூஸோ இல்லை ஒரு ஹராஸ்மெண்ட்டோ இல்லை பாடி ஷேமிங்கோ, ஒருத்தவங்களை ட்ரிகர் பண்ணி அழ வைக்கிறதோ, இது எல்லாமே வந்து இட்ஸ் அ க்ரைம் தான். பட் அது மக்களுக்கு தெரியாது. ஸோ இந்த குரூப்பிசம், புல்லிங், ஸ்கேப் கோட்டிங் இதெல்லாம் வெளியவும் இருக்க தான் செய்யுது. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, இதை நம்ம வந்து ஒரு விழாவாக எடுத்து காமிச்சா இது ரைட்டுன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். அது ரைட் கிடையாது, தப்பு. இப்போது ஒரு ஸ்கூல்லேருந்து பசங்க வராங்க, இப்போ நமக்கு கவுன்சிலிங்லேயே ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பையன் வரான், என் ஸ்கூலில் வந்து எல்லோரும் என்னை குண்டா இருக்கதா சொல்லி பாடி ஷேம் பண்ணுறாங்க, எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான்னா, இப்போ அந்த பையன் இந்த ஷோவை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்ல வரோம்? நார்மலைஸ் பண்ணி விட்றோம். அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க, நீ அதை கேட்டுக்கணும் அப்படின்றோம். அப்படி இல்லை. அப்படி சொல்கிறவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டோ இல்லை அவங்கள சுட்டி காட்டினாதான் வெளி உலகத்துக்கு அது அப்ளிகபிள் ஆகும். ஓஹோ, நம்ம பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த புரிதலோட தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் பார்க்கணும். 2வது விஷயம், இந்த மாதிரி புலி பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரி குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணுறதோ ஜென்ரலாகவே கேமை விட்டுருங்க. ஜென்ரலாகவே வந்து இட்ஸ் நாட் ஹெல்த்தி. கேம்ன்றது செகண்டரி. மேபி அவங்க சொல்லலாம் எங்களுக்கு இப்போதான் வந்து ரேட்டிங் வருது அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் இதோட இம்பேக்ட் இஸ் நாட் அக்செப்டபிள்.
இப்போ லாஸ்ட் சண்டே பிரதீப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சின்ன வயசுலேருந்து, அதாவது 4 வயசுலேருந்து நான் கெட்ட வார்த்தை கேட்டு கேட்டு பழகினேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கெட்ட வார்த்தை தான் வாயில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி குழந்தைகள் எப்படி அவாய்ட் பண்ணலாம், இன்னும் ஃபியூச்சரில் அந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சாலும் எப்படி அவாய்ட் பண்ணலாம்? அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஷோஸ் மூலியமாக கெட்ட வார்த்தைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதை வந்து நார்மலைஸ் பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க பேச தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஸ்கூல் ஆகட்டும், வீடுகளாகட்டும், இன்னொன்று இன்னைக்கு சொசைட்டியில் ஜென்ரலாகவே கெட்ட வார்த்தை பேசுறது ஏதோ ஸ்டைல் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அது பேரே கெட்ட வார்த்தை, அது கெட்டது, அவ்வளோதான், அது பேசக்கூடாது. அது வந்து பேரண்ட்ஸும் கொஞ்சம் விட்டுடுறாங்க. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், சில இடங்கள்ல அதெல்லாம் சொல்லித்தரப்படுது. அப்போ அந்த பசங்களுக்கு வந்து எது ரைட்டு ராங்குன்னு தெரியல. இப்படி பேசினா நம்மளை சுற்றி ஒரு 4 பேர் உட்காடுறாங்க, அதனால் நம்ம பேசுவோம், நமக்கு ஒரு பியர் அக்செப்டன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லியும் பேசுவாங்க. ஆனால் நமக்கு தெரியணும், இது சைக்கலாஜிக்கலாக 2 விதமான டேமேஜ் உண்டாக்கும். ஒன்று, கேட்குறவங்களுக்கு, ஒருத்தவங்களை நோக்கி நீங்கள் ஒரு கெட்ட வார்த்தை சொன்னீங்கன்னா அவங்க மனசு பாதிப்படையும். எந்த அளவுக்குன்னே நமக்கு தெரியாது, அவங்க வாழ்க்கையை விரக்தி அடைகிற அளவுக்கு கூட பாதிப்படையும். சொல்றவங்களுக்கு நாளடைவுல ஒரு குற்ற உணர்ச்சி ஃபார்ம் ஆகும். நம்ம இவ்வளோ கேவலமானவனா இருந்திருக்கோமே, நம்ம இவ்வளோ அசிங்கமான வார்த்தைகளை உபயோகிக்கிறோமே, இதுதான் என்னுடைய நார்மல்னா நான் ரொம்ப அசிங்கமாக பேசுறதா நினச்சிட்டு பேசுறது எந்த அளவுக்கு இருக்கும். அப்போ அவனுடைய ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டாண்டர்ட் ஆகுது. ஸோ 2 வகையிலுமே இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் பேசுறது தவறு. அது வந்து புரிஞ்சுக்கணும், புரிய வைக்கணும். ஹூஎவர் இஸ் த லீடர், ஒரு விஷயத்துக்கு ஒரு ஹெட் இருப்பாங்களா, அவங்க தான் புரிய வைக்கணும். அட்லீஸ்ட் இதெல்லாம் வந்து காட்டாமலாவது இருக்கணும், அங்கேயோட முடிஞ்சிருட்டோம். இதை நீங்கள் டெலிகாஸ்ட் வேறு பண்ணிங்கன்னா சம்மந்தமே இல்லாதவங்களுக்குலாம் நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி ஆகிடும். இன்னொன்று எல்லாரும் கேட்பாங்க, வீட்டுக்குள்ளே டிவி தானே வருது, ஆஃப் பண்ண வேண்டியதானே. அஃப்கோர்ஸ் ஆஃப் பண்ணலாம். ஆனால் நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கப்போ ஒரு தப்பு நடக்குதுன்னா தட்டி கேட்காம போயிட்டே இருந்தால் அது எவ்வளோ தப்போ அந்த மாதிரி தான் இதெல்லாம். சென்சாருன்றது இப்போ டிவிக்கு தான் ரொம்ப முக்கியமாயிடுச்சு. இந்த மாதிரி வார்த்தைகள் உபயோகிக்கிறது, இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் என்னென்ன வேணாலும் பேசிக்கலாம், செய்யலான்றது. ஸோ டெஃபினட்டாக வந்து சென்சார் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். அடுத்தது, இது ஒன்றும் லைவ் கிடையாது, எடிட் பண்ணி தானே வெளியே விடுறாங்க. அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் வெளியே வரவே விடாமல் பார்த்துக்கணும், வெளியே வரக்கூடாது. அங்கேயே அந்த அந்த பீப் கூட போடக்கூடாது, அப்படி ஒரு வார்த்தை வந்ததே காட்டக்கூடாது. அப்போ தான் அவங்களுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தமாகும். என்னன்னா, விசித்ரா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ரேப் பண்ணால் கூட நீ அப்பயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடணும். ஒரு வாரம் கழிச்சு போனோன்னா உன் புண்ணை காட்டு, தழும்பை காட்டு, தழும்பு எங்கே ஆறிடுச்சு அப்படின்னு அதை நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? டெக்னிக்கலாக வந்து ரேப் விக்டிம்க்கு அப்படிலாம் கேட்க மாட்டாங்க, ஏன் ஆறிடுச்சு, என்னைக்கு நடந்துச்சு, எனக்கு எவிடன்ஸ் கொண்டு வா, அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஒருத்தவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக தே வில் டேக் இட் ஃபார் இது. அதோடைய ப்ரொசீடிங்ஸே வேறு. அவங்க வந்து தெரியாமல் சொல்கிறாங்க அந்த மாதிரி புண்ணு ஆயிடுச்சுன்னெலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த ட்ராமாலேருந்து வெளியே வர்றதுக்கே 3-4 நாள் ஆகும். ஒரு அதிர்ச்சி தானே எல்லாருக்குமே. ஒரு சாதாரண பிக் பாக்கெட்னா கூட ஐயோ நம்ம காசு பர்ஸு போச்சா அப்படின்னாலே அது ஒரு அதிர்ச்சி தான். அப்படி இருக்கப்போ தன் உடலும் தன் மானமும் தன்னுடைய இன்டிமசியும் ஒரு மாதிரி அலங்கோலம் ஆயிடுச்சு அப்படின்றப்ப டெஃபினட்டாக அவங்களுக்கு ஷாக் இருக்கும். அந்த ஷாக்லேருந்து வெளியே வர்றதுக்கு 3-4 டேஸோ இல்லை 3-4 மந்த்ஸு கூட ஆகலாம். அதுக்கப்புறம் அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம வரவேற்கணும். மேபி ஷி நீட்ஸ் தட் டைம் டு கேதர் ஹர் எனர்ஜி. அவங்க அதெல்லாம் சேர்த்துட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம தட்டி கழிச்சோ இல்லை அவங்கள அருவறுப்பாவோ இல்லை கம்ப்ளைண்டாவோ பார்த்தோன்னா யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. என்னைக்கு அவங்களுக்கு தைரியம் வருதோ அன்றைக்கி அவங்களோடய வச்சுக்கிட்டாங்கன்னா அப்போ குற்றங்கள் எப்படி வந்து குறையும்? அதனால் அப்படிலாம் கிடையாது. எப்போ வேணாலும் உங்களுக்கு ஒரு அநீதி ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் குரல் கொடுக்கணும், எப்போ வேணாலும் கொடுக்கலாம், தப்பில்லை. எப்போ வேணாலும் கொடுக்கலாம், தப்பில்லை. அப்படி நிச்சயமாக எப்போ வேணாலும் கொடுக்கலாம். அவங்களுக்கு எப்போ, ஏன்னா அநீதி உண்மை தானே, இது மேக்கப் பண்ணுற ஸ்டோரி இல்லையே, உண்மையை தானே சுட்டி காட்ட போகிறாங்க, அது எப்போ வேணாலும் சொல்லலாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையெல்லாம் கூட ஃபைல் திறந்து தானே ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அது பாடி டீகம்போஸ் ஆயிடுச்சுன்னு விட்டுறது இல்லை. அதனால் தப்புனா எப்போ வேணாலும் கேள்வி கேட்கலாம். குரூப்பில் இருக்கிற 4 பேருமே வந்து ஒருத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு வெளியே போங்கன்னா போகிறது இல்லை. எல்லாரும் அங்கே ப்ளே பண்ண வந்திருக்காங்க. எல்லாரும் அந்த ஒரு அல்டிமேட்டம், அந்த கோலை நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கப்போ இந்த குரூப்பிசம் பிரித்தா அட்ராக்ஷனாக இருக்குன்றதுக்காக தான் பண்ணுறாங்களே ஒழிய உள்ளுக்குள்ளே அவங்கவுங்க தனியாட்கள் தான். இவங்களும் வீட்டிலேருந்தே ஒன்றாவா வந்தாங்க, இங்கே வந்து தானே பார்க்குறாங்க. அதனால் அது நாட் அட் ஆல் அட்வைசபிள். வெளியேயும் பண்ணக்கூடாது, அந்த குரூப்பிசம் வெளியவும் வரக்கூடாது. ஏன்னா ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுதுன்னா அதில் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கணும், ஒரு நியாயத்துக்கு ஒரு குரூப் ஃபார்ம் ஆகலாம். பட் சும்மா ஃபேன்சிக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு இது பண்ணணும், சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக ஃபார்ம் ஆகக்கூடாது. பிக் பாஸ் பார்க்குறது நல்லதாக கெட்டது. ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மக்களோட மனநிலைமை எப்படின்னா ஒரு படத்தையே படமாக பார்க்க மாட்டாங்க, அவங்களுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு தான் பார்ப்பாங்க. பிக் பாஸையும் அப்படி தான் பார்க்குறாங்க. அது நல்லதா கெட்டதா? உங்கள் கேள்வி பல கோடி வர்த்துள்ள கேள்வி, அவ்வளோ ஈஸியாக நீங்கள் கேட்டுட்டீங்க.
இது ஒரு பெரிய தொழிலா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நிறைய கமர்ஷியல்ஸ், நிறைய பேர் வேலை செய்யறாங்க, நிறைய பேர் குடும்பம் அதை நம்பி இருக்கு. அதனால நம்ம அதுக்கெல்லாம் அகெயின்ஸ்ட் கிடையாது. நம்ம கேட்கறது மக்களுக்கு நீங்க ஒரு ஆமா நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா 2 பேருக்குமே, ப்ரோக்ராம் பீப்புளுக்கும் சரி மக்களுக்கும் சரி 2 விஷயம் தான். ப்ரோக்ராம் பீப்புள் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வார்த்தைகளோ இந்த மாதிரி சீன்ஸோ மேபி வெளிநாட்டு அது ஒத்து வரலாம், இன்னும் ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் காட்டலாம். பட் இங்கே இன்னும் அந்தளவு மோசமாகல, அதனால் காட்ட வேண்டாம். 2வது விஷயம், மக்களை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுடைய வாழ்வாதாரம். தே ஆர் ஏர்னிங் பிகாஸ் ஆஃப் தட். நீங்கள் அவங்களுக்கு ஏர்னிங் கொடுக்குறீங்க, அந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க. அதனால் நீங்கள் போய் அவங்களுக்கு பைண்ட் ஆக வேண்டாம், நீங்கள் போய் அவங்களுக்கு அடிமையாக வேண்டிய அவசியமே இல்லைன்றதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ஒரு வேலை மாதிரி பண்ணுறாங்க, நான் இதை பார்க்கணும், டைம் ஆச்சுன்னா நான் உடனே அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் பியூர்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் தான். அதை என்டர்டெயின்மெண்ட் லெவலோடு நிறுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. இதுலேருந்து நீங்கள் வாழ்க்கை பாடம்லாம் எடுக்க வேண்டாம், ஏன்னா அந்த மாதிரி அங்கே எதுவும் பாடம் இல்லை. அந்த மாதிரி பாடம் இல்லைனாலும் பரவாயில்ல, தப்பான பாடங்கள் வந்துடுதுன்றதுக்கு தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அதனால் மக்கள் வெறும் என்டர்டெயின்மெண்ட் ஜோனோட நிறுத்திக்கோங்க. அதை ஒரு லைஃப் லெசனாவோ இல்லை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாவோலாம் பார்க்காதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன், அவ்வளோதான். அதாவது பெண்கள் சேர்ந்தா ஒரு ஈஸியாக ஒரு நபரை உமன் சேஃப்டி எனக்கு அவன் அபியூஸ் பண்ணுறான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் வச்சிடலாமா? பெண்கள் அப்படி பண்ணுறது கரெக்டாக தப்பா? நிச்சயமாக தப்பு தான், நிச்சயமாக தப்பு. ஏன்னா அந்த மாதிரி நம்ம ஒரு 10 பண்ணோம்னா அந்த ப்ரிவிலேஜ் நம்மளை விட்டு போயிடும். இப்போ உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ எல்லாமே இந்த புலி வருது கதை மாதிரி தான். சும்மாவே புலி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தால் உண்மையிலே புலி வர அன்னைக்கு யாரும் ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்க. அதனால் சில சென்சிட்டிவான விஷயங்கள் உண்மையிலேயே அதுக்கு வெயிட்டேஜ் இருந்தாலும் ஒழிய அதை சொல்லக்கூடாது, விளையாடக்கூடாது. இதெல்லாம் விளையாட்டு விஷயம் கிடையாது. ஸோ ஒரு விமன் சேஃப்டியோ இல்லை விமன் அபியூஸோ ஹராஸ்மெண்ட்டோ கம்ப்ளைண்ட்ஸோ இதெல்லாம் உண்மையிலே இருக்குன்னு அவங்க ஊர்ஜிதப்படுத்திட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட இன்னும் நல்லது. ஏன்னா சில பேருக்கு தே மைட் பர்சீவ், என்ன இப்படி சொல்லிட்டாங்களே இது ஒரு அபியூஸோ அப்படின்னு அவங்க நினச்சிக்கலாம். அதை இன்னொருத்தவங்ககிட்ட கூட கிளாரிஃபை பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணால் அது அபியூஸா அப்படின்னு கேட்டுட்டு ஆமான்னு சொன்னாங்கன்னா அப்போ யூ கேன் ப்ரொசீட் ஆல்சோ. பட் சும்மா 4 பேர் நான் லேடின்றதுக்காக நான் பண்ணுறேன்றது நான் ஒத்துக்கிறது. அபியூஸ்னா இதெல்லாம் அபியூஸில் வரும். அபியூஸில் ஆக்சுவலாக 4 வகை இருக்குங்க. செக்ஷுவல் அபியூஸை பற்றி மட்டும்தான் இவங்க எல்லாரும் பேசுவாங்க. செக்ஷுவல் அபியூஸ்னா கண்ணடிக்கிறதுலேருந்து செக்ஷுவல் அபியூஸ் தான். கண்ணடிக்கிறது, தேவையில்லாமல் தொடுறது, தட்டிட்டு போகிறது, கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது, பக்கத்தில் நிற்கிறது, அதாவது அவங்களுடைய ப்ரைவேட் ஜோன்குள்ளார நிற்கிறது. இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ்லேயே நிறையா இருக்குது. எக்ஸிபிஷனிசம், அதாவது ஆண் சரியாக ட்ரெஸ் பண்ணாமல் இருந்தால் கூட அது பெண்ணுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செக்ஷுவல் அபியூஸ் தான். அண்ட் 2வது இதுலேயே வேற யாராவது பற்றி கமெண்ட் பாஸ் பண்ணாங்க, அவையும் அப்படி இருக்கான்னு சொன்னால் அதுவும் செக்ஷுவல் அபியூஸில் தான் வருது. 2வது இமோஷனல் அபியூஸ், ஒருத்தவங்களை ஓரங்கட்டுறது, ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணுறது, ஒருத்தவங்களை ஃபீல் பண்ண வைக்கிறது, இது இமோஷனல் அபியூஸ். ஃபிசிக்கல் அபியூஸ், அடிக்கிறது, தூங்கிட்டு இருக்கப்போ தண்ணி ஊற்றி விடுறது, குளிரில் படுத்துட்டு இருக்கப்போ பெட்ஷீட் எடுத்துகிட்டு ஓடிடுறது, இதெல்லாம் ஃபிசிக்கல் அபியூஸில் வரும். அண்ட் வெர்பல் அபியூஸ், கெட்ட வார்த்தை, அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். கெட்ட வார்த்தைகளை ரொம்ப சர்வ சாதாரணமாக பேசுறது, அதுவும் சின்ன பசங்களாம் பேசுகிறாங்க. அப்போ என்ன ஆகும், நம்ம சொசைட்டிக்கு சொல்லித்தரது பேசிக்கோ, கெட்ட வார்த்தை தானே பேசிக்கோ அப்படின்றது. நோ, ஐ எம் வெரி அகெயின்ஸ்ட் அப்யூசிவ் லாங்குவேஜ். அது யாருமே ஒத்துக்கக்கூடாத ஒரு விஷயம். ஒரு ஒரு சொசைட்டிக்குள்ளே அப்யூசிவ் லாங்குவேஜ் என்டர் ஆகிடுச்சுன்னா அந்த சொசைட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தரம் தாழ்ந்து போயிடும். அதனால் அதை நம்ம விடக்கூடாது. நமக்குன்னு ஒரு தரம் இருக்குது, அந்த சொசைட்டியை நம்ம அப்லிஃப்ட் தான் பண்ணுமே ஒழிய அழிக்கக்கூடாது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த அப்யூஸுங்கிறது பிக் பாஸ்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க கேங்காக சேர்ந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணக்கூடாது, அப்புறம் அசிங்கத்தை பேசக்கூடாது, எல்லா அப்யூஸுமே அங்கே நடக்குது. அதை மக்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்களா? அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறேன். அதில் தேவையில்லாத கண்டென்ட் நிறைய வருது, நிறைய பெரியத்தனமாக இருக்குது, கெட்ட வார்த்தைகள் இருக்குது, மென்டலி அப்யூஸ் பண்ணுறாங்க, இந்த புல்லிங்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் புல்லிங்க காட்டுங்க, ஆனால் புல்லி பண்ணுறவங்களுக்கு பாடம் சொல்லித்தர மாதிரி கொண்டு போங்க. அப்போ பார்க்குற பிள்ளைங்களுக்கு தைரியமாவது வரும். ஓ, நமக்கு நடந்துச்சுன்னா நம்ம கேள்வி கேட்கலாம், நம்ம ஸ்கூலில் கூட நம்மளை இப்படி பண்ணுறாங்களே, நம்ம மிஸ்ஸுக்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு தைரியம். இங்கே யூ ஆர் செலிப்ரேட்டிங், அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மக்களுக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்லை. Ariza shirts and trousers. Supreme Mobiles in Deepavali super sales. Smartphone வாங்கினா ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ. பச்சையப்பா சில்க்.